கைஸ் ரொம்ப நாளா புகைச்சிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குபு குபு குபுன்னு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். விஜய் அவரோட மனைவி சங்கீதா இருக்காங்கல்ல, ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்க அப்படின்ற நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வெளியே உலாவிக்கிட்டே இருந்தது. பட் கன்ஃபார்ம்டா யாருக்குமே தெரியல, ஓகேங்களா? ஆனா எந்த ஒரு ஈவெண்ட்டுக்குமே விஜய் வந்து அவங்க மனைவி வந்து கூட்டிட்டு வராமே இருந்தாரு. ஸோ எல்லாருமே அரசல் புரசா சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, இல்ல அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மனஸ்தாபம், பிரிஞ்சு வாழ்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் நியூஸ் வந்துட்டு இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த கேஸ்ல விவாகரத்து கேட்டிருக்காங்க. அதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்றதுன்னா, கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா நார்மலா ஒரு நடிகரா இருந்தா கூட பரவாயில்ல, இப்போ ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அப்படின்னும் போது இந்த குற்றச்சாட்டு இப்ப பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா எலெக்ஷன் பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னும் போது இது எல்லாமே ஒரு பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இவ்வளவு நாளா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அரசியல் புரசலா தெரிஞ்சுட்டு இருந்தது. இப்போ கூட பாத்தீங்கன்னா பிஜேபியோட மாநில தலைவர் இருக்கார்ல, ஸோ அவர் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தாரு, திரிஷா கூட சம்பந்த பத்தி விஜய் வந்து பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரிஷாலாம் பயங்கரமா கொந்தளிச்சிருந்தாங்க, கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்பயும் இவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனு கொடுத்திருக்காங்கல்ல, அதுல அந்த நடிகையோட பேர் என்னன்னு சொல்ல, ஆக்சுவலா நானும் இப்ப திரிஷான்னு சொல்ல வரல, அது அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த நடிகையோட பெயரை வந்து குறிப்பிட விரும்பல. ஸோ அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு நடிகை, அந்த நடிகையோட பெயரை இப்ப நான் குறிப்பிட விரும்பவில்லை, வீண் விளம்பரம் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பேரை நான் குறிப்பிடுவேன், எனக்கு அழுத்தம் வந்தா கண்டிப்பா அந்த பேரை நான் குறிப்பிடுவேன், கோர்ட்ல நீதிபதி ஐயா அந்த பேரை கேட்டா கம்பல்சரி அப்ப நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் சொல்லுவேன், அதர்வைஸ் பாத்தீங்கன்னா தேவைப்படல, அதாவது என்கிட்ட இப்ப ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அப்ப அந்த நடிகையோட பேரை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்போ வரைக்கும் அந்த நடிகையோட பேரை சொல்லல, பட் விஜய்க்கு கள்ள தொடர்பு இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, 2021 ஏப்ரல் மாதம் அவங்க அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்டரை இப்போ எதுக்கு ஆக்சுவலாக இது ஒரு டிஸ்கஷனாக பயங்கரமாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அப்படின்னும் போது பயங்கர டிஸ்கஷனாக மாறும், பிரேக்கிங் நியூஸ் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவங்க 2021 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுக்கல, பட் எதனாலும் தெரியல, பட் அப்பயே கொடுக்க ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அதாவது 2021 இவங்க இந்த மாதிரி சொல்லும் போது இல்லை கேஸ் கொடுக்க போறேன் சம்திங் ஏதோ சொல்லியிருக்காங்க போல. ஸோ அந்த சமயத்தில் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த ஹீரோயின் கூட அந்த நடிகை கூட இருக்க அந்த தொடர்பை முறிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் சொன்னதை தளபதி விஜய் வந்து செய்யலை அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. இதுக்கு வந்து விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட தரப்பில் வந்து கொடுக்கணும். பட் இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி சொல்லும் போது இன்ஃபார்ம் பண்ணும்போது இதை விட்டு இதோட வந்து முடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா திருந்திடுறேன், இதுக்கப்புறம் திருத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். பட் அதுக்கப்புறமா ஒரு திருத்திக்கல, அந்த நடிகையோட தொடர்பிலே இருந்துகிட்டே இருந்தாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்டத்தில் வந்து 2 ஆண்டா பிரிஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னும் போது இப்போ எனக்கு விவகாரத்து வேணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜீவானம்சம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செட்டில்மெண்ட் வந்து விஜய் அவர் கொடுக்கணும்ல, செட்டில்மெண்ட் கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், இது எல்லாமே கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்துக்காக தான் கேஸ் இப்போ போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் சங்கீதா அப்படின்ற ஒரு கப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா நிறைய ஆடியோ லான்ச்ல வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான பேர் இப்போ வரைக்கும் ஒரு ரசிகை ஒரு ஹீரோ வந்து திருமணம் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல பாருங்களேன், எல்லாருமே டிவோர்ஸ்னு போயிட்டு இருக்கானுங்க. அதாவது தட் மீன்ஸ் வந்து எப்படி சொல்றது, ஒன்று அது மனைவி வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கணவன் வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க. அதுவும் இந்த சினிமா துறையில் இருக்க முக்காவாசி பேர் டிவோர்ஸ் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனா மத்தவங்கள டிவோர்ஸ் வாங்குறதுக்கும் இப்ப விஜய் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கல, கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேக்குறாங்கல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது, முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லணும். இதை எப்படி விஜய் அவர் டேக்கிள் பண்ண போறாருன்னு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப்ஸ் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ இது பொலிட்டிக்கல் நியூஸா வேற மாறிடுச்சா, இதை வந்து இப்போ ஒரு மீம்ஸ்லாம் என்னால சில மீம்ஸ் பார்க்க முடிஞ்சது. இப்போ டக்கு மீம்ஸும் வர பார்க்க முடிஞ்சது. நடிகர் அப்படின்னாலே ஒரு வைரல் நியூஸா தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னும் போது இன்னும் வைரல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை வச்சு நியூஸஸும் வருது. அதாவது சீமான் இருக்கார்ல, அவருக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, விஜயலட்சுமி அவரை வந்து ஏமாத்திட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு கேஸ் வரும்போதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலா டிவி கேஸ் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தாக்குன்னு தாக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பாலியல் குற்றச்சாட்டுல உள்ள போனோம் தானே நீ, பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்டவன் தான் நீ அப்படின்னு தற்கொலைத்தனமா நிறைய பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ இதுக்கு வந்து மீம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது என்டிகே வந்து பாத்தீங்கன்னா டிவிகே வந்து வெறி கொண்டு, அதாவது அந்த பேசுனாங்க
சொல்றாங்களே அந்த வாயெல்லாம் வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கலாச்சி மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீமானாவது பரவாயில்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்களை லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க தளபதி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கள்ள தொடர்பு வச்சிருக்காரடா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசு பொருளாக போகதான் செய்யும், கண்டிப்பாக அது இருக்கதான் செய்யும்னு வச்சுக்கோங்க. நான் அந்த மீம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை நான் ஷோ பண்ணல. பட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டிகே சைடில் என்டிகோட ஐடி விங்லேருந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. உண்மையில ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது. இப்போ நான் அதை பார்க்க முடிஞ்சது ட்விட்டரில். அதாவது இந்த நாம் தமிழர் உறவுகள் எல்லாருக்கும் ஒரு முக்கிய செய்தி, விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. அதாவது அவர்கள் டிவிக்கு சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீமானோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்ணாங்க தற்குறித்தனமா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் பண்ணக்கூடாது, நம்ம அந்த மாதிரி அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்ணக்கூடாது. இப்பயாவது தெரியட்டும் அவங்களுக்கு அரசியல் வேற தனிப்பட்ட வாழ்க்கை வேற. ஸோ அதை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்றது இப்பயாவது அவங்களுக்கு உரைக்கணும். ஸோ அதனால என்டிகே சைட்லேருந்து அதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் பேசப்பட்டு இருக்கு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஐடி விங் சைட்லேருந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ அதை எனக்கு பார்க்கும்போது உண்மையில் நல்ல விஷயமா இருந்தது. சே, ஒரு விஷயம் ஆப்போசிட் கட்சியில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா கூட இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி பண்ணாதீங்க, நம்ம உறவுகள் யாரும் அப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களே, உண்மையில நல்ல விஷயமா எனக்கு என்னமோ தோணுச்சு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓவரால் இந்த கேஸ் அப்டேட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நேரில் ஆஜராகணும் வக்கீல் இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஜராவாரா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த கேஸ் வந்து இப்போ லைவ் ஆயிடுச்சு. அந்த நடிகையோட பேர் மட்டும் இப்போ வரைக்கும் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் யாராக இருக்குன்னு கெஸ் பண்ணுறீங்க அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அது நான் சொல்ல விரும்பலை, அது நீங்களே கெஸ் பண்ணுங்கள். ஆனால் ஓவராலாக ஒன்று மட்டும் கிளியராக தெரியுதுங்க, இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு 20 வருஷம் வாழ்ந்துட்டாங்கன்னா போதும் அடுத்து டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க போல இருக்கு. அப்படி தான் ஒன்று போயிட்டு இருக்கு. அதுவும் இவங்க நல்ல பேர்ப்பா அப்படின்ற மாதிரி நடிக்கிற பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜெயம் ரவி, ஆர்த்தி அதே மாதிரி தான் அவங்களோட டிவோர்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, டக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்க மாதிரி இருந்து டப்புன்னு டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எப்போ யார் எங்கே டிவோர்ஸ் வாங்குறாங்கன்னு தெரியல. பட் எல்லாத்தையும் விட இதுதான் ஹைலைட்டு. ஏன்னா வேற ஒரு ஹீரோயின் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது இது ஒரு பயங்கர பேசு பொருளாக மாறும். கண்டிப்பாக எதிர்கட்சிகள்லாம் எடுத்து பயங்கரமாக இதை வச்சு அடின்னு அடிப்பாங்க. டிவி கேவை சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன உறுதியோடு இருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுக்கு வந்து வேறு வழி இல்லை, ஒன்லி அக்செப்ட் பண்ணணும். ஆமாம் நடந்துருச்சு, தப்பு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போகிறத வேறு வழி இல்லை. பார்க்கலாம் விஜய் அவரோட தரப்புலேருந்து என்ன விளக்கத்தை கொடுக்குறாங்க. இல்லை அது அப்படி இல்லை, அவங்க சொல்கிறது போய் அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரூஃப்ஸை கொண்டு வந்து வைக்க போகிறாங்களா, இல்லை சங்கீதா சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து டிவோர்ஸ் கொடுத்து அனுப்ப போகிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸோட அப்டேட் மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த கேஸ் அது வந்து ஒரு விஷயம், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருந்தாலும் அவரோட லைஃப்பில் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது பிரேக்கிங் நியூஸாக மாறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தானே தவிர இது மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரூவ் பண்ணலை இன்னும். ஆக்சுவலாக இவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, இன்னும் அது ப்ரூவ் ஆகலை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர் தரப்பில் விளக்கம் கொடுக்கணும், அதை ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது விஜய் வந்து அங்கே தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் பண்ணட்டும். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது விமர்சனம் பண்ணுறது, அவர் பண்ணுறது அப்படிதான் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறது எல்லாம் அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அவசரப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம். டாடா, பை பை.